இப்போ இதில் பெரிய நம்பர் தான் எல்சிஎம்னு அசியூம் பண்ணுறோம், 72. அப்போ லெஃப்ட் சைடில் இருக்க 72 ரைட் சைடில் இருக்குது. அடுத்து பாருங்களேன் 16. 16 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 8 2 16ன்னு பிரிக்கலாமா? ஓகே. இப்போ இந்த 33 எப்படி பிரிக்கலாம்? 3 × 11ன்னு பிரிக்கலாம். இப்போ ரைட் சைடில் இருக்க 72 பிரித்து பார்க்குறோம், 9 × 8 அப்படின்னு. ஓகேங்களா? இப்போது ஏதாவது ஒரு நம்பரை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். 16 ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா 16ல் என்னது 8 இருக்குது. ரைட் சைடில் 8 இருக்கா? இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அந்த 8 அடிச்சு விட்றோம். பாக்கி 16ல் வேறு என்ன பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். 2 இருக்குது. ஆனால் இங்கே ரைட் சைடில் 2 இருக்கா? இல்லை, ஏன்னா 8க்கு 8 போயிடுச்சு. அப்போ இந்த பேலன்ஸ் இருக்க 2 குறையுதில்ல, அதனால இந்த 2 கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ 16 சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 33 மட்டும்தான். 33ல் என்ன இருக்குது? 3 இருக்குங்களா? இந்த 3 ரைட் சைடில் இருக்கா? இருக்குது, ஏன்னா ரைட் சைடில் 9ல் 3 இருக்குது. வேறு என்ன நம்பர் குறையுது? இங்கே 11 இருக்குது. 33ல் இங்கே ஒரு 11 இருக்குது லெஃப்ட் சைடில், ஆனால் ரைட் சைடில் 11 இல்லை. அதனால் இந்த 11ஐயும் கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுங்க? 144 × 11ன்னு வருமா? அப்போ இதை பெருக்குனா என்ன வரும்? 4 8 5 1 1584.